ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தாங்க நாங்கள் ரீசெண்டாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த வருஷம் வெக்கேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா தான் போயிருந்தோம். நாங்கள் இந்தியா போய் வந்து 2 years ஆச்சு. எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஆஸ்ட்ரியாவிலேருந்து ஜெர்மனி வந்து போகிறோம். ஜெர்மனியில் இருக்க மியூனிக் ஏர்போர்ட்லேருந்து தான் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. இப்போ ஆஸ்ட்ரியாவிலேருந்து ஜெர்மன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். எங்களுக்கு ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30க்கு தான். இப்போ வந்து மத்தியானம் வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ட்ரெயின் வந்து கிளம்பியாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து தயிர் சாதம் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ட்ராவல்னால வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ரஷ்ஷெல்லாம் கிடையாது. செகண்ட் ட்ரெயினில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பட் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம்லாம் எதுவும் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருந்தது. லெக் பீஸ்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரே அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஜெர்மன் வந்து ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஜெர்மனில் வந்து மியூனிக் ஏர்போர்ட். எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எத்திஹாட் ஏர்வேஸ் தான். மியூனிக் டு அபுதாபி, அபுதாபி டு வந்து சென்னை வந்து போனோம். அபுதாபியில் பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாங் வெயிட் இருந்தது. வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா இப்போ செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. ஃப்ளைட்டுக்கு வந்து இன்னொரு 2 hours வந்து டைம் இருந்தது. அதனால உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மெக்டொனால்ட் இருந்தது. சரி மத்தியானம் தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் கொஞ்சம் பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பர்கரு அப்புறம் கிட்ஸ் மெனுலாம் வாங்கி பசங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா ஷாப்ஸ் வந்து உள்ளவே இருந்தது, டியூட்டி ஃப்ரீ மாதிரி. நம்ம எதுவும் வாங்க முடியல, எமர்ஜென்சியாக கிளம்புறோம் அப்படின்னா நம்ம இங்கே உள்ளே வந்து கூட இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். உள்ளவே பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் சரி என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. போர்டிங்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் வந்து இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம், எத்திஹாட் ஏர்வேஸ். அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டான். அவனுக்கு வந்து 2 yearsல வந்து அவன் ட்ராவல் பண்ணது அவ்வளோவா வந்து அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதெல்லாம் இப்போ தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு அவன் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தான். அவன் ட்ராலி கூட நான் தான் தள்ளிட்டு வருவேன், நீங்கள் யாருமே தள்ள வேணான்னு சொல்லிட்டு அவனே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இருந்தான். ஏன்னா 2 வருஷம் கழித்து இந்தியா போகிறோம் அப்படின்றனால எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தோம். இங்கேருந்து இந்த வட்டம் எங்களுக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 17 hours கிட்டே இருந்தது. ஏன்னா நாங்கள் அங்கே வந்து அபுதாபியில் வந்து எங்களுக்கு வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது அந்த மாதிரி இருக்காது. போகிறப்ப மட்டும்தான் அந்த வெயிட்டிங் டைம் வந்து இருந்தது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் கிட்டு வந்து அவங்க சீட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. ஐ மாஸ்க்கு, அப்புறம் இயர் பிளக்கு, அப்புறம் ஹேண்ட் க்ரீமு, அப்புறம் ஒரு பெட்ஷீட்டு, பில்லோன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு மாதிரியே வந்து எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சும்மா கிஃப்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. கலர் பென்சிலு, அப்புறம் க்ரையான்ஸு, இந்த சும்மா கலர் பண்ணுற மாதிரி அந்த போர்ட் கேம்ஸ் மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க என்டர்டெயின்மெண்ட்காக. இதெல்லாம் வச்சு ரொம்ப நேரம் விளையாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான். அது 2 கலர் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தை பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸில் வந்து பாஸ்தா கொடுத்துருந்தாங்க. சைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. மெயின் கோர்ஸ் மட்டும்தான் மாறி இருந்தது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அபுதாபி வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. அங்கே தான் வந்து தோசை இதெல்லாம் பூரி எல்லாமே காலையில் அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இங்கேருந்து ஃப்ளைட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால் காலையில் டிஃபன் வந்து நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டோம். நான் வந்து மசால் தோசை வந்து வாங்கியிருந்தேன். டேஸ்ட் ஓகே தான், நல்லாவே இருந்தது. காஃபி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் சென்னை போகிறோம். இங்கேருந்து சென்னைக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 4.5 hours கிட்ட ஆச்சு.
அபுதாபியோட சிட்டி வியூ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இங்கேருந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours கிட்ட ட்ராவல் டைம் வந்து ஆகும். இதுதான் வந்து எங்களுக்கு என்னமோ லாங் ட்ராவல் மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதனால பக்கத்தில் வர வர எப்படா ரீச் ஆகும்னு இருந்தது. பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. இங்கேயும் என்ன ஃபுட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளைட்லேயுமே ரைஸு அப்புறம் சிக்கன் டிக்கா மசாலா கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா, அப்புறம் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்ன் போட்டு ஒரு சாலட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரெட்டு, பட்டர், ஜாமு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. காஃபி வேணாலும் வாங்கிக்கலாம். நாங்களும் இது அவ்வளோவா வந்து எதுவும் எங்களால் சாப்பிட முடியல. ஏன்னா நாங்கள் அங்கேயே வந்து நல்லா சாப்பிட்டுட்டோமா காலையில், அதனால் இந்த டைம் வந்து சாப்பிட முடியல. வாங்கிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி எழுப்ப வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் இப்போ சென்னை ரீச் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு, எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போவோம். அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours ட்ராவல் இருக்கும் சென்னை டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் இன்னும் நாங்கள் வீடு போய் சேர்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் டைம் இருக்குது. இருந்தாலும் சென்னை போய் ரீச் ஆகிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி போகும்போது. ஒரு வழியாக இப்போ சென்னை வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. சென்னை சிட்டியோட வியூ பாருங்கள், நைட் டைமில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 ட்ரெயின் 2 பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 17 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. எவ்வளோ டயர்டாக இருந்தோம் எல்லோரும். இப்போ சென்னை வந்து ரீச் ஆனோன்னு பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ பிரைட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான் இல்லையா. இப்போ வந்து கஸ்டம்ஸ் எல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணியாச்சு. பேக்கேஜெலாம் வந்து கிளைம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.